ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சேர்மன் எலெக்ஷன் ஆர்க் சீசன் 6 எபிசோட் 139 அலுகா அண்ட் சம்திங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியாகணும். ஏன்னா இந்த வீடியோவில் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கட்டக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சி மூக்கடைச்சிக்கிச்சு. பட் என்ன தான் நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலுமே இந்த அளவுக்கு தான் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்குது. அதனால் இந்த வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த எபிசோடில் மட்டும். அடுத்த எபிசோட் உங்களுக்கு கரெக்டான ஒரு வாய்ஸில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சீசன் 6ஓட பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, அவ்வளோ பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். கில்வார் ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட சிஸ்டரான அலுகா கூட இப்போ ரீயூனியன் ஆயிருக்கான். இன்னொரு பக்கம் இலுமி ஹிசோகா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அலுகாவோட ரூலை பற்றி தான். ஏன்னா அலுகாங்கிறவன் அவளோட பவர் வச்சுக்கிட்டு அவள் நிறைய பேர்த்த கொண்டிருக்கிறான். அதுக்கான காரணம் அவளோட விஷ் யாருமே நிறைவேற்றாத காரணம் தான். ஸோ அவகிட்ட யாராவது ஒரு விஷ் பண்ணிவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெக்வஸ்ட் பண்ணவங்க அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணவங்களோட மனசுக்கு பிடிச்சவங்க அவங்க 2 பேருமே சேர்ந்து செத்து போயிடுவாங்க. ஆரம்பத்தில் எங்களுக்கு இது புரியல. பட் செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் நாங்கள் அதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களும் சேர்த்து நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் வச்சு கண்டுபிடிச்சோம். ஸோ முதல் எக்ஸ்பிரிமெண்ட்டில் 13 பேர் செத்தாங்க. ஆனால் ரெண்டாவது எக்ஸ்பிரிமெண்ட்டில் மொத்தமாக 67 பேர் செத்தாங்க. ஏன்னா முதல் எக்ஸ்பிரிமெண்ட்டில் மிலுக்கி தனக்கு தேவையான ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்காக அவங்கள பயன்படுத்திக்கிட்டான். ரெண்டாவது தடவை யஷ்வா அப்படிங்கிற ஒரு பட்லரு தான் மில்லியனர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு ஏகப்பட்ட கோடிக்கணக்கான படத்தை கேட்டிருப்பா. ஸோ அதனால தான் அவங்க எல்லாருமே செத்துருப்பாங்க. அண்ட் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபரு இங்கே தெரியாதனமாக இந்த ஜோல்டிக் ஃபேமிலியோட காட்டுக்குள்ளே வந்திருப்பான். நீ எதுக்கும் கவலைப்பட்டு இருக்காத, இவங்க 2 பேருமே என் தம்பிங்க தான், நீ பாட்டுக்கு இந்த வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம மிலுக்கி சொல்லும் போது, ஸோ அவனுமே இங்கே இருக்கிற அபூர்வமான மிருகங்களை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு அழுகா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கலனை சாப்பிட முடியுமா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் எடுக்கிற பாருங்க. இப்படி அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் நம்ம மிலுக்கி தான். ஏன்னா அவன் தான் ஏற்கனவே எனக்கு பதிலாக நீ அவனை கொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருப்பான். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம அழுகி அவனுக்காக மஷ்ரூமை சாப்பிட முடியுமா அப்படின்னு கொடுத்துருப்பா. ஸோ அவனுமே சாப்பிட முடியாதுன்னு சொல்லியிருப்பானா. அப்போது அதே சமயத்தில் அவனு செத்து போயிருப்பான். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க எக்ஸ்பிரிமெண்ட்டை இன்னும் தொடர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முனா அப்படிங்கிற ஒரு பட்லருமே செத்துருப்பாங்க. ஸோ இவங்க செத்ததுக்கப்புறம் தான் வித்தியாசமான நடக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா அந்த பட்லர் செத்தாங்கன்னா அவன் மட்டும் சாகணும். ஆனால் அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச இன்னொருத்தனும் செத்துருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவள் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் செத்துருக்குறாங்க. பட் அவள் அந்த குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் தவிர எல்லாருமே செத்துட்டாங்க. அண்ட் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் மொத்தமாக 67 பேர் செத்தாங்கன்னு சொன்னோம்ல. அந்த 67 பேரில் அவளோட டீச்சரு, அவளோட மனசுக்கு பிடிச்சவங்க, அவளோட ஸ்டூடெண்ட்ஸு, அவளோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த அனாதை ஆசிரமத்தில் எல்லாருமே வளர்ந்துட்டு இருந்தவங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து கூட வளர்ந்தவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. அதுக்கான காரணம் அவங்க இவன் மேலே வச்சுருந்த பாசம். அது மட்டும் இல்லாமல் அவன் நிறைய பேர்த்து கூட பழகிட்டு இருந்திருக்கிறா. இன்னொரு பக்கம் தன்னோட அம்மாவை காட்டுறாங்க. ஏன்னா மூனா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட அம்மா அந்த இடத்துல உயிரோடு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் மூனா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க அம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. ஓ அப்படின்னா இப்போ அவங்களோட அம்மா மட்டும் உயிரோடு இருக்கிறாங்களா? பரவாயில்ல. ஏன்னா ஒரு காயில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் அவள் அதுக்கு விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோக்கா கேட்கும்போது, ஏன்னா முனா அப்படிங்கிற அந்த கசுகாவோட ஃபேமிலியில் ஏகப்பட்ட பேர் இருந்ததாலுமே தன்னோட அம்மா கூட அவள் அவ்வளவுக்கு செலிப்ரேட் பண்ணதே கிடையாது டைமிங்கை. அவனோட லவர் கூட தான் அவர் ரொம்பவே டைம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவளுமே இறந்து போயிருக்கிறா அப்படின்னு நீங்கள் எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா நீ இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஸோ எங்களோட அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நல்லாவே தெரிய வந்தது. அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, அவளோட ரிலேஷன்ஷிப்பு அவளுக்கு பிடிச்சிருந்தா இறந்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்களோட ஜோல்டிக் ஃபேமிலி கூட இந்த இடத்துல அழிகிறதுக்கு கொஞ்சம் காரணம் இருக்குது. எப்போ அழுக்கா ஒருத்தங்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாளோ, ஸோ அவங்களால அந்த ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அந்த ரெக்வஸ்ட் அப்படியே மற்றவங்களுக்கு போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே செத்துருவாங்க. அண்ட் அவங்களுக்கு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் செத்துருவாங்க. ஸோ இன்னும் போக போக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே செத்துருவாங்க. ஸோ இப்படி தான் அழுக்காவோட ரூலுமே வேலை செய்யும். பட் இந்த ரூலை பற்றி நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கலன்னா எங்களோட ஜோல்டிக் ஃபேமிலியே கம்ப்ளீட்டாக அழிகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் பட்லர் வச்சு செக் பண்ண பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எங்களோட ஃபேமிலி இதில் ஆபத்தில் இருக்குது. ஸோ அதனால் அவள் எங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கும்போது நாங்கள் ரொம்ப பத்திரமா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு செயலுக்காக தான் இப்போ கிலுவா அழுக்காட்டியும் போய்கிட்டு இருக்கிறான். ஸோ அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இப்போது கிலுவாவால் அந்த ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியலையோ, ஸோ அவன் அந்த இடத்துல செத்துருவான். அண்ட் அவனுக்கு நெருக்கமான சொந்தம் யார்? நாங்கள் தானே. ஸோ ஜோல்டிக் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு தான் அடுத்ததான் அந்த ரெக்வஸ்ட்டு போகும். ஸோ அது ரொம்ப ஆபத்தான விஷயமாயிரும் அப்படின்னு நம்ம கிலுவா கட்டுறாங்க. அவள் தன்னோட சிஸ்டரான அழுக்கா கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். பிக் பிரதர் கிலுவா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆசையோட கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. என்னை மன்னிச்சிடும் அழுக்கா, உன்னை நான் ரொம்ப நாள் தனியாக இங்கே விட்டுட்டேன்ல, இனிமேல் நான் உன்னை தனியாகவே விட மாட்டேன் அப்படின்னு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் இலுமி அந்த பவர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம கிலுவா அந்த இடத்துல போயிருக்கிறதே ரொம்பவே
ஏற்கனவே அடிபட்டு சாக்க கிடக்கிற கானை ஹீல் பண்ணுறதுக்காக தான். பட் இங்கே தான் தெளிவாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஏன்னா கான் அப்படிங்கிறவன் தன்னோட பவர் மேலே அவனோட உயிரை தியாகமாக வச்சு இது வாழ்வா சாவா அப்படின்னு போராட்டத்தில் அவன் அதில் ஜெயிச்சிருக்கிறான். ஸோ அவனோட உயிருமே அதில் போயிருக்குது. ஸோ உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அவனை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக அவனால் அந்த ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அழுக்க வைக்கிற ரெக்வஸ்ட்டை ஒருவேளை அவனால் அந்த ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அவனுக்கு பிடிச்சவங்களையும் சாவாங்க. ஸோ அதுக்கு உதாரணமாக கானுமே சாகான். ஸோ அவன் என்னதான் உயிர் படைச்சாலுமே சரி அவனுமே செத்துருவானா அப்படின்னா கான் செத்துருவானா அப்படின்னு ஹிசோகா சொல்லும்போது, அட பாவி நீ அப்படி ஒரு நினைக்கிற அப்படிங்கிறாங்க. சரி நீ எதுக்கு என்ன அந்த மாதிரி பார்த்த அப்படின்னு நம்ம ஹிசோகா கேட்கும்போது, ஆக்சுவலி அந்த இடத்துல கான் மட்டும் சாக போகிறதில்ல, நானுமே செத்தாலும் செத்துருவேன். ஏன்னா அவனோட ரிலேஷன்ஷிப் நான் தானே. ஸோ நான் செத்தாலும் செத்துருவேன். சொல்லப்போனால் நம்ம கில்லோவுக்கு தெரிஞ்சவன் நீ, ஏன் நீ கூட செத்துடலாம். ஸோ ஏகப்பட்ட பேர் இதில் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தங்களுக்கு ஒரு நாள் தெரிஞ்சாலே போதும். ஸோ அவங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதில் எல்லாத்தையுமே நம்ம எப்படியாவது நிறுத்திக்கிட்டியாகணும் அப்படின்னு இங்கே இலுமி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பெரிய ரோதனையாக இருக்கும் போல இருக்குது, குடும்பமே தலைவலி குடும்பமாக இருக்குது அப்படின்னு ஹீசோகா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே அலுமி பார்த்தீங்கன்னா, பிக் பிரதர் கில்லுவா இப்போ நீங்கள் சாகுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம கில்லுவாவோட தலை அப்படி காணாமல் போயிடுச்சு. ஸோ அவனுமே செத்துட்டான். இன்னொரு பக்கம் நம்ம இலுமி ஹிசோகா 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அழுக்கட்டை என்னதான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் பவர் இருந்தாலுமே அவகிட்ட சுத்தமாக டிஃபென்ஸ் இருக்காது, அட்டாக் அவளால் பண்ண முடியாது. ஸோ எப்போ கில்லுவா அவனோட ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகுது, ஒருவேளை அந்த ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண அடுத்த செகண்டே நீ எப்போ அலுமி ஃப்ரீயாக இருக்கலாம் அவளை நீ கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகாட்ட நம்ம இலுமி சொல்கிறான். ஸோ நம்ம கிலோவுமே தலை இல்லாமல் அப்படியே கீழே விழுகிறான். இதை பார்த்து அலுக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷத்தனோட பிரதர் இந்த மாதிரி சிரிக்க வைக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவளோட ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறா அப்படின்னு அப்படியே இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா. ஆனால் எலெக்ஷனில் இன்னொரு தடவை குளறுபடி நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது தடவை எலெக்ஷன் நடத்தும் போதுமே அதோட மொத்த மதிப்பெண் வந்து 89.7% தான் இருந்திருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தருக்குமே ஒன்றுமே புரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு தடவை ஓட் பண்ணும்போது அதில் 33% மட்டும் தான் ஆப்சன்டீஸ் இருந்தாங்க. பட் இந்த செகண்ட் ஓட் வைக்கும்போது 68 பேர் ஆப்சன்ட் இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம எல்லாருமே அவங்களோட லைசன்ஸ் மட்டும் பறிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. லைசன்ஸை பறிக்க சொன்னது நீ தானே, அப்புறம் நீ இந்த மாதிரி ரூல்ஸை மாற்றி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைன்சாய் வந்து கோவப்படும் போது, இங்கே பாருங்கள் நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ஏன்னா நம்ம நெட்டரோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். நமக்கு தடையாக இருக்கிறவங்கள நம்ம ஈஸியாக முடிச்சுக்கிட்டே இல்லை, பட் அவங்க தான் நமக்கு சுவாரஸ்யம் கொடுக்குறவங்களே அப்படின்னு பேரிசன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா நீங்கள் கிளக்கு கிட்ட அதை கொடுங்க, அவங்க கிட்ட யார் யாரெல்லாம் ஆப்சென்ட் ஆனாங்களோ அவங்களோட ஹண்டர் லைசன்ஸை பறிச்சிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்ததுக்கான, அதாவது அவங்க லீவ் போட்டதுக்கான ஒரு நல்ல ரீசனோட சேர்த்து அவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே பேரிசன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, கண்டிப்பாக அவங்கள பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே ஏதாவது செஞ்சுதாகணும். எல்லாருமே நம்ம போய் டேரெக்டாக அவங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கலாம். ஹண்டர்ஸ் ஆனால் நம்ம எல்லாருமே இந்த எலெக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தடவை விளக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு பேரிஸ்டன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம நெட்டரோ சொல்கிற மாதிரியே தான் இந்த பேரிஸ்டனுமே இருக்கிறான். நெட்டரோவுக்கு ஒருத்தங்க யார் என்ன சொன்னாலுமே அது பிடிக்காது, அதுக்கு ஏறு மாதிரி செய்வார். அதே மாதிரி தான் இங்கே பேரிஸ்டனும் இருக்கிறான். இது நம்ம ஜியோட சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிவெடுத்தாச்சு. இந்த எலெக்ஷனில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது, எந்த அளவுக்கு இதில் எவ்வளோ முக்கியம் இருக்குது, வருங்காலத்துக்கு பற்றின ஏதாவது ஒரு விஷயம் இதில் இருக்குதா இல்லையான்னு நம்ம எல்லா ஹண்டர்ஸுக்குமே நம்ம புரிய வைக்க போகிறோம். ஸோ ஒரு மீட்டிங்கை பக்காவாக அரேஞ்ச் பண்ணுங்கள், நம்ம எல்லாருமே மீட்டிங்காக போட போகிறோம் அப்படின்னு இங்கே பேரிசன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு நம்ம கிலோவை காட்டுறாங்க. அவன் தலை இல்லாமல் வெறும் முண்டமாக இந்த இடத்துல கிடக்கிறானா. ஓகே பிக் பிரதர் கண்ணை முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிற பாருங்க அழுக்கா. அப்படின்னு நம்ம கிலோவை எந்திரிக்கிறான் தலை இல்லாமல். என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த டிஷர்ட்குள்ளே தலையை ஒழிச்சு வச்சுருந்துருக்கிறான். பிக் பிரதர் நீங்கள் உண்மையிலே சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன் சிஸ்டர், வேறு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, சரி அப்படின்னா நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமா, நம்ம வேர்ட் கேம் விளையாடலாம் அப்படின்னு இங்கே அழுக்கா சொல்கிறா. சரி அப்படின்னா நாமளும் இந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேருமே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்களா. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா கேமரா மூலமாக அந்த இடத்துல 3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு யாருமே கிடையாது, நம்ம கில்லுவாவோட அம்மா, சில்வரு, அப்புறம் மிலுக்கி. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இந்த ஷட்டருக்குள்ளே வந்ததுலேருந்து நம்ம கில்லுவா அழுக்காவோட 3 ரெக்வஸ்ட்டை ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டான். ஸோ இப்போ அவள் இந்நேரம் ரெக்வஸ்ட்டு கொடுத்துருக்கணும். ஆனால் அவள் இன்னும் ரெக்வஸ்ட்டு கொடுக்காம எதுக்காக இப்படி தலையை நீவிட்டு இருக்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மிலுக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் சுத்த பைத்தியக்காரனாக இருக்கணும்ப்பா. ஏன்னா அவன் இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு ஆபத்து வரும்னு தெரியும். அது தெரிஞ்சுமே அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நல்லா இருந்தால் ஈஸியாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி போட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு செம கோவம் வருது. அப்பா நான் விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன், நான் கம்ப்யூட்டரில் இன்னொரு தடவை வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் வாங்கினதுனால தான் போன தடவை ஏகப்பட்ட பேர் செத்தாங்க. ஸோ இப்போ நம்ம கிலோவுமே பார்த்தீங்கன்னா அவன் படுக்கு தலையை நீவிக்கிட்டு இருக்கிறான். மிலுக்கி நீ இன்னொரு தடவை அந்த ரூல்ஸ் என்கிட்ட தெளிவாக சொல்லு, ஏன்னா ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. முதல் ரூல் என்னன்னா, யார் ஏதாவது ஒருத்தங்க அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்களோ அழுக்கா கிட்ட, அந்த ரெக்வஸ்ட் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் அவங்க செத்துட்டாங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டோட டிஃபிகல்ட்டி லெவல் 1லேருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் அவங்க இன்னொரு ரெக்வஸ்ட் வைக்கிற வரைக்கும். ஸோ ரூல் 2 வந்து யார் ஒருத்தங்க ரெக்வஸ்ட் வைக்கிறாங்களோ அதை அவங்களால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்னொருத்தங்களால் அது கிளியர் பண்ணவே முடியாது. 3வது ரெக்வஸ்ட் என்னென்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு
அவங்க ஒரு விஷயம் குடுக்காம இருந்தாங்கன்னா, அவங்க கண்டிப்பா செத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுமே செத்துருவாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தவங்களோட பேரு தெரியலன்னா, அவங்க அவங்களோட ரெக்வெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அவங்க சாகறதுக்குமே வாய்ப்பு இல்ல. ஸோ அதனால தான் இப்ப கிலுவுமே அதே டெக்னிக்க பயன்படுத்தலாம்னு நெனைக்கிறப்பா. ஏன்னா, எப்போ அவகிட்ட நான் ஒரு விஷ் கேட்க போம்போதும் சரி, கிலு ஒரு விஷ் கேட்க போம்போதும் சரி, நாங்க 2 பேருமே சேர்ந்து பட்லர தான் ஒரு எக்ஸாம்பிளா அனுப்பிச்சு வைப்போமே தவிர, என்னைக்குமே நாங்க உங்க பேரையும், அம்மா பேரையும் சொல்லவே மாட்டோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அழுக்கா இன்னும் உங்கள 2 பேத்தையுமே கொல்லாம இருக்கிறா. அந்த ஒரு ரீசன்னால தான் நீங்க 2 பேருமே இன்னும் உயிரோட இருக்கிறீங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு நீங்க மெலிக்கி சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ 5வது ரீசன் என்ன? அதாவது 5வது ரூல் என்ன அப்படின்னு கேட்கும்போது, 5வது ரூல் ரொம்பவே சிம்பிளானது. ஏன்னா, ஒரு பெர்சன் வந்து ஒரே ஒரு தடவ தான் விஷ் பண்ண முடியும். 2 தடவ ஒரு பெர்சன் கன்டினியூஸா விஷ் பண்ணவே முடியாது அப்படின்னு இங்க மிலுக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா கில்லுவ எதுக்காக இன்னும் அவனோட விஷ குடுக்காம இருக்கிறான்? அது ரொம்பவே பெரிய விஷயமாச்சே. கண்டிப்பா அவனாரு விஷ் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 3 பேருமே பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அழுக்காவ தூக்கிட்டு தன்னோட அண்ணன் கிலுவா அங்க கேமரா முன்னாடி போய் நிக்கிறான். "அப்பா மரியாதையா கதவ தொறங்க" அப்படின்னு கிலுவா சொல்லும்போது, "இல்ல முடியாது. நீ மரியாதையா அங்கேயே அந்த இடத்துல அந்த விஷ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த விஷ வாங்கிட்டு, அப்புறம் நீ வெளிய வா. அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு கதவு தொறந்து விடுவேன்" அப்படின்னு அவங்க அப்பா சில்வர் சொல்றாப்ல. "அப்பா நீங்க இந்த மாரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் பேக்கப்பா இந்த மாரி வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள பத்தி தெரியாதுல்ல. இப்ப நான் ஒரு விஷ் சொல்றேன் பாரு. அழுக்கா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல நாம இந்த மலைய கடக்கலமானா, இந்த கண்டிப்பா நீ எங்க அம்மாவ கொன்னுடு" அப்படின்னு அங்க கிலுவா சொல்றான் பாருங்க. அப்படின்னு அங்க இருக்கிறவனுக்கு செம ஷாக்கிங்கா இருக்குது. அண்ட் அதே சமயத்துல இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள நாம இந்த மலைய கடந்துட்டோம்னா, நீங்க எனக்காக ஒரு முத்தம் தரணும். அவ்வளோதான் இந்த சிம்பிளான ஒரு ரூல் அப்படின்னு இங்க நம்ம கிலுவா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறான். அங்க இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா தன்னோட அம்மாவையே கொல்றதுக்காக இங்க கிலுவா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கும்போது, எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கா இருக்குது. எப்படி இவ இந்த அளவுக்கு ஒரு இறங்கி செய்றா அப்படின்னு. ஸோ நம்ம அழுக்காமே பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே நீ சொன்னதையும் நானே செய்றேன்" அப்படின்னு மரியாதை இல்லாம பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு செம டென்ஷன் ஆயிருச்சு. ஐய்யய்யோ! என் பையன் இந்த அளவுக்கு இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. கிலுவா இந்த அளவுக்கு வளர்ந்துட்டானா? என்ன கொல்ற அளவுக்கு என் பையன் துணிஞ்சுட்டான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு அசாசினேஷன் ஃபேமிலியில ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்றதே இவங்க பெரிய பெருமையா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாரி ஒரு விஷயம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. கிலுவா பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு மெலிக்கி சொல்லும்போது, "இப்ப என்ன ஒத்துக்கிறீங்களா? மரியாதையா கதவு தொறங்க. இல்லன்னா இந்த இடத்துல பெரிய விபரீதத்த நீங்க சந்திக்க வேண்டிய வரும். அது மட்டும் இல்லாம இதால வர வேண்டிய வினைய நானே தீர்த்துக்கிறேன். இந்த பிரச்சனையில உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. மரியாதையா கதவ தொறங்க" அப்படின்னு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ கதவையுமே பார்த்தீங்கன்னா தொறந்துட்டாங்க வேற வழி இல்லாம. ஸோ சின்ன வயசுலேருந்து இங்க நம்ம அழுக்காக்கு ஒரு ரூல் இருக்குது. அது இவங்களோட பேரண்ட்ஸுக்கே தெரியாது. நம்ம கிலுவாக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்த அதாவது சாக கிடக்கிற ஒரு உயிர இவ காப்பாத்தணும்னா, அந்த உயிர இவ கையால தொட்டு பார்த்துட்டு உணரணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் இவளால அந்த உயிரையுமே காப்பாத்த முடியும். இதை எல்லாத்தையுமே சின்ன வயசுலேருந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா தான் கிலுவா நெறைய கத்துக்கிட்டு இருப்பான். அழுக்காவோட அந்த பிளாக் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம கிலுவா நானிகா அப்படின்னு ஒரு ஃபேஸ் வச்சிருக்கிறான். இந்த முகத்த பத்தி அவங்களோட பேரண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டா தெரியாது. ஸோ இவனுக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு மொதற்கொண்டு தெரியும். ஸோ நம்ம கிலுவா அந்த விஷ் படி கரெக்ட்டா நடந்துக்கிட்டான். ஸோ அவங்களுமே 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அந்த மலைய கடந்து வந்துட்டாங்க. ஸோ கிலுவா தன்னோட விஷ் படி 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த மலைய கடந்துட்டோம்னா, "நீ எனக்கு கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ கரெக்ட்டா இவங்களும் அந்த மலைய கடக்குறாங்க. அழுக்கா இந்த இடத்துல முத்தம் கொடுக்குறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.